இருட்டுக்கடை விவகாரத்தில் தற்போது பரபரப்பான அறிவிப்பு ஒன்று வெளியாக இருக்கிறது. இருட்டுக்கடையின் நிறுவனர் கிருஷ்ண சிங்கின் சகோதரருடைய பேரன் பிரேம் ஆனந்த் சிங் மீண்டும் பொது அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். என்ன அறிவிப்பு என்ற விவரங்களை கேட்டு பெறலாம். எமது செய்தியாளர் ராமசுந்தரம் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் ராமசுந்தரம், இந்த பொது அறிவிப்பினுடைய முழு விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. இருட்டுக்கடை விவகாரம் ஏற்கனவே இந்த வாரிசு உரிமை யாருக்கு கடை சொந்தம் என்பது குறித்து பல்வேறு பிரச்சனைகள் தொடர்ந்து எழுந்து வருகிறது. தற்போதைய உரிமையாளர் கவிதா, அவரது சகோதரர் நயன் சிங் மற்றும் கிருஷ்ண சிங்குடைய சகோதரர் பேரன் பிரேமானந்த் சிங் ஆகியோர் தொடர்ந்து தங்களுக்கு தான் கடை உரிமை என பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில ஏற்கனவே பிரேமானந்த் சிங் வெளியிட்ட அறிவிப்புக்கு பதில் கொடுக்கும் வகையில கவிதா மற்றும் நயன் சிங் ஆகியோர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். இந்த கடைக்கும் பிரேமானந்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஏற்கனவே நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில பிரேமானந்த் சிங் ஒரு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்து வாரிசு உரிமை சட்டப்படி பிரேமானந்த் சிங்கான அவருக்கு தான் இந்த இருட்டுக்கடை உரிமை உள்ளதாக அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கடை விவகாரம் தொடர்பாக தற்போதைய உரிமையாளர் கவிதா மற்றும் அவரது சகோதரர் ஆகியோர் இருவரும் சண்டையிட்டுக் கொள்வது கடையின் உரிமையை பெறுவதற்கான ஒரு சண்டையாக தெரியவில்லை எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த கடையின் விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் அனைத்துமே பேசி முடித்து வைக்கப்பட்ட நிலையில இந்த வழக்கை குறிப்பிட்டு இந்த கடையின் உரிமை பிரேமானந்திற்கு கிடையாது என சொல்வது முற்றிலும் தவறு என அதில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் அந்த அறிவிப்புல இந்த கடையின் விவகாரத்தில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை இருப்பதாகவும் சட்டத்திற்கு முரணாக அந்த வாரிசு சொத்துக்கள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே தொடர்ந்து கவிதா மற்றும் நயன் சிங் ஆகியோர் பிரேமானந்திற்கு உரிமை இல்லை என சொல்லப்பட்ட நிலையில தற்போது இந்த கடையில சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறது. சட்டத்துக்கு விரோதமாக சொத்துக்கள் அனைத்தும் மாற்றப்பட்டிருப்பதாக பிரேமானந்த் தரப்புல ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கப்பட்டுள்ளது ஒரு பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. தற்போது இந்த விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வதற்கும் பிரேமானந்த் தரப்பு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அந்த அறிவிப்புல குறிப்பிட்டிருக்கிறார்கள். நன்றி ராமசுந்தரம், உங்களுடைய தகவல்களுக்கு.